ரிக்ஷா பற்றி சில வார்த்தைகள். இருவரும் நாட்டியத்தில் சிறுவயதிலிருந்தே ஈடுபாடு கொண்டவர்கள். ஸ்ரீஜா கடந்த 10 வருடங்களுக்கு முன் ஒடிசி நாட்டியத்தில் அரங்கேற்றம் செய்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அனுபவம் உண்டு. ரிக்ஷா அவர்கள் பரதநாட்டியத்தில் 3 டிப்ளமோ பெற்றுள்ளார். இவர்கள் இருவரும் ட்ரினிட்டி கல்லூரியில் ஆராய்ச்சி பயின்று கொண்டுள்ளனர். இவர்கள் இருவரும் இப்பொழுது பாலிவுட் நடனமாடி நம்மை நிரூபித்தார்கள். நன்றி. அடுத்ததாக குழந்தைகளுக்கான ஒரு வார்த்தை விளையாட்டு. அதற்காக திருமதி கவிதா சந்திரசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க கவிதா, வாங்க. நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இது நம் குழந்தைகளுக்கான ஒரு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாங்கள் ஆங்கில வார்த்தைகள் கொடுப்போம். அதற்கு சரியான தமிழ் வார்த்தைகளை நம் குழந்தைகள் சொல்ல வேண்டும். இந்த வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனைத்து குழந்தைகளையும் மேடைக்கு அழைக்கிறோம். இது மிகவும் எளிதான தமிழ் வார்த்தைகளே இருக்கும். அதனால எல்லா குழந்தைகளும் மேடைக்கு வரலாம். பயப்படாம எல்லா குழந்தைகளும் வாங்க மேடைக்கு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வாங்க வாங்க. உங்க பேர் என்ன? உங்க பேர்? உங்க பேரு? எல்லாரும் வாங்க. ஓகே, எல்லாரும் வந்தாச்சா? சரிங்களா? ஓகே வாங்க. ஓகே, நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? இந்த விளையாட்டுல இங்கிலீஷ் வேர்டு, தமிழ் வேர்டு கேட்கலாம். ஓகேவா? அதுக்கு உங்கள யாருக்கு தெரிஞ்சாலும் நீங்க சொல்லலாம். சரியா? டாக் எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? அழகா சொல்லுங்க. உங்க பேரு? அன்பு. கை தட்டுங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாமா? ஃப்ளவர் எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? ஓகே, கேர்ள்ஸ் கிட்ட போய். சரியா சொன்னீங்க. உங்க பேரு? சிவானி. சிவானிக்கு எல்லாரும் கை தட்டுங்க. ஓகே, 3வது கேள்விக்கு போலாம். இப்போ நான் ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்க போறேன். ஓகே, ஒரு பெரிய விலங்கு என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? லயன். அதை எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? ஓகே ஓகே, அடுத்தது நான் கேட்கும்போது தான் சொல்லணும். ஓகேவா? எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம், சின்ன பசங்களுக்கு. ஓகேவா? வெரி குட். சரி, 4வது கேள்விக்கு போலாமா? ஹவுஸ் எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? கவிதா, எங்க சைடு மட்டும் வாங்க ப்ளீஸ். நிறைய பேர் ஆவலா இருக்காங்க. வாவ், ஹரிணி. ஓகே, ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாரும் ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. ஓகே, 5 கேள்விக்கு ரொம்ப அழகா நம்ம பசங்க நல்ல அழகா ஆன்சர் பண்ணிருக்காங்க. 6வது கேள்விக்கு போலாமா? இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது சின்ன பசங்களுக்கு, ரொம்ப சின்ன பசங்களுக்கு. கேட் எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? அந்த பொண்ணு எடுத்துக்கறாங்க. போலாமா?
சொன்னீங்க. வைஷ்ணவி. வைஷ்ணவி. வைஷ்ணவிக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாமா? ரெட். ரெட். சிகப்பு. சிகப்பு. அழகா சொன்னாங்க. கேரின். ஓகே, கேரின்க்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கேள்வி. ஐஸ் எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? கண்ணு. பிரணவ். பிரணவ். சின்ன பையன் அழகா தப்பா பேசணும். அடுத்த கேள்விக்கு போலாமா? டைகர் எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? ஓகே. புலி. அழகா சொன்னீங்க. உங்க பேர்? கார்த்திக். கார்த்திக், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. புலி நம்மளுடைய தேசிய விலங்கு, தெரியுமா உங்களுக்கு? அடுத்ததா ஒரு பறவை. அந்த பறவை நம்மளோட தேசிய பறவை. அது என்ன பறவை யாரால கெஸ் பண்ண முடியுமா? சரி, போலாம். ஓகே, மயில். அழகா சொன்னீங்க. உங்க பேரு? விஷ்ணுபிரியா. விஷ்ணுபிரியாக்கு எல்லாரும் ஒரு பிக் கிளாப் பண்ணுங்க. அடுத்ததா கோட். கோட் எப்படி சொல்லுவீங்க? ஆடு. அழகா சொன்னீங்க. அல்லிக்கு எல்லாரும் பெரிய கை தட்டுங்க. எல்லாரும் சோஃபா ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. கடைசியா எல்லாரும் சொல்லலாம். ஓகேவா? யாருக்கு ஆன்சர் தெரியுது எல்லாரும் அந்த கேள்விக்கு சொல்லலாம். லோட்டஸ். அது எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? பூ. பூ. ஓகே, எல்லாரும் ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணீங்க. உங்க எல்லாருக்கும் பரிசு உண்டு. கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, எல்லாரும் வரிசைக்கு போறீங்களா? நன்றி குழந்தைங்களா. இது போன்ற விளையாட்டை நாம் வீட்டிலேயும் விளையாடுவதன் மூலம் நம் இளைய சமுதாயத்தினருக்கு நாம் புதிய புதிய தமிழ் வார்த்தைகளை அறிமுகப்படுத்தலாம் அல்லது தெரிந்த வார்த்தைகளை நினைவு கூறலாம் என்பது நோக்கமே இது. அதனால நீங்க தயவு செய்து வீட்டுல தினம் ஒரு வார்த்தை நம்ம குழந்தைங்களுக்கு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வணக்கம். அடுத்ததாக ஹரிணி என்ற குழந்தை பாட வேண்டும் என்ற அவருடன் இருக்கிற மேடைக்கு அழைக்கிறோம். ஹரிணி.